ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 35 நாட்கள் ஆகிறது. இந்த 35 நாட்கள்ல இவங்க இதுவரைக்கும் என்ன சாதனைகளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மத்தியில தான் ஆட்சியை அமைச்சிருக்காங்க. ஏன்னா கடந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஆட்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சிகள்லாம் அதிகமான பாலியல் வன்கொடுமை குற்ற சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. கொலை, கொள்ளை, அப்புறம் லஞ்சம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமாக நடந்திருக்கு. ஸோ இதனால மக்கள் இரு கட்சிகள் மீதும் ரொம்பவே அதிருப்தியில் இருந்தாங்க. ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும்னு நினைச்சாங்க. ஸோ ஆட்சி மாற்றத்துக்காக தான் இப்போ தமிழக வெற்றி கழகத்தை தேர்வு செஞ்சிருக்காங்க. இப்போ முதல்ல நம்ம சாதனை அப்படின்னு சொல்றதை விட இது ஒரு மாற்று அப்படின்னே சொல்லலாம். விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க. ஸோ அமைச்சர் பதவி கொடுத்ததெல்லாம் ஒரு சாதனையா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது சாதனை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசிகாவை பொறுத்த வரைக்கும் பல வருஷமா திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் அவங்களுக்கு அமைச்சர் பதவியே கொடுக்கல. ஸோ இவருக்கு ஏன் கொடுத்தது சாதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வன்னியரசு அவர்களை பொறுத்த வரைக்கும் விளிம்பு நிலை மக்களுக்காகவும் தலித் மக்களுக்காகவும் போராடக்கூடிய ஒரு ஆளாக தான் இவர் இருந்திருக்காரு. ஸோ இந்த இடத்துல இருந்து வந்த ஒருத்தருக்கு அமைச்சரவை பதவி கிடைக்குதுன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த இடத்துல தான் சமூக நீதி, சமத்துவம் எல்லாம் நிலைநாட்டப்படுறதா பார்க்கறாங்க மக்கள். ஸோ இது சாதனையா மாற்றான்னு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இது சாதனைன்னு சொல்றதை விட மாற்று அப்படின்னு சொல்லலாம். அதிமுக திமுக காலகட்டத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாம இருந்துச்சு அப்படின்னு அதை சரி செய்யறதுக்காக விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே சில பொறுப்புகள்ல கையெழுத்திட்டார். அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பெண் அதிரடிப்படை இந்த திட்டத்துல கையெழுத்திட்டாரு. இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காக கொண்டு வந்திருக்காரு. இந்த திட்டத்தினால உடனே பாலியல் வன்கொடுமையே நடக்காதா அப்படின்லாம் நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. அவங்க அதற்காக இதை கொண்டு வரல. அதாவது அதிக அளவுல நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது கொஞ்சம் கொஞ்சமா குறையணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு முதற்படி, ஒரு முதல் முயற்சியாக இதை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா நிறைய பெண்கள் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க இல்லையா? ஸோ இரவு நேரங்கள் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் அதிகமா எங்கெல்லாம் நடைபெறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கோ அங்கெல்லாம் இந்த படை ரோந்து பணியில ஈடுபடுவாங்க. ஸோ இதனால குற்றம் நடக்காம தடுக்கக்கூடிய ஒரு முயற்சியா இது பார்க்கறாங்க. இதற்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த திமுகவும் சரி அதிமுகவும் சரி இந்த மாதிரியான ஒரு முயற்சியில ஈடுபடவே இல்லை. ஆனா இவங்க முதல் முறையா இந்த மாதிரியான முயற்சி ஈடுபட்டது மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த தனியார் பள்ளிகள்ல எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்றது வெளிப்படையா இருக்கவே இருக்காது. பேரண்ட்ஸ் மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, இவங்க சொல்ற ஃபீஸ் ஒன்றா இருக்கு, ஆனால் அங்கே நேரில் போய் வாங்கும்பொழுது அதிகமாக வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாங்க. அதுக்கு தான் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஃபீஸு எவ்வளோ அப்படின்றது வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும். உங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் இவ்வளோதான் ஃபீஸ் வாங்குறீங்க அப்படின்றத நீங்கள் வெளியிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதை மீறி நீங்கள் ₹1 கூட எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினீங்கன்னா உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதனால் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு ஹாப்பியான நியூஸாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா முதல்ல ஒரு 25,000 தான் ஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நேரில் குழந்தைய சேர்க்கறதுக்கு போனால் அட்மிஷன் ஃபீஸ், அந்த ஃபீஸ், இந்த ஃபீஸ்ன்னு சொல்லி அதிகமாக வாங்குவாங்க. அவங்களால கேள்வி கூட கேட்க முடியாது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததுனால இப்போ தைரியமாக அவங்களால கேள்வியுமே கேட்க முடியும். வணிகத்துறை அதிகாரிகள் 171 பேருக்கு பதவி உயர்வு வழங்கியிருக்கிறாரு முதலமைச்சர் அவர்கள். பதவி உயர்வெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. அதில் தான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. ஏன்னா கடந்த ஆட்சிகள்லாம் நேர்மையான அதிகாரிகள்லாம் பதவி உயர்வு இல்லாமல் லஞ்சம் கொடுக்க முடியாமல் அதே பதவியில் இருந்தாங்க. ஆனால் அதுக்கு தான் முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாரு. இனி பதவி உயர்வுக்கு லஞ்சம் யாரும் கொடுக்க வேண்டாம், தகுதி அடிப்படையில் அவங்க கண்டிப்பாக பதவி உயர்வு செய்வாங்க அப்படின்னு சொல்லி 171 வணிக வரித்துறை அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு பண்ணியிருக்கிறாரு.
இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா ஒரு அரசு அலுவலகத்துக்கு போறோம் அப்படின்னா அங்க வழக்கமா எல்லாரும் லஞ்சம் வாங்குவாங்க. அது ஒரு வழக்கமான ஒரு விஷயமாவே வந்து மாறிடுச்சு. ஆனா தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில பாத்தீங்க அப்படின்னா அப்படி அரசு அதிகாரிகளுக்கு நம்ம லஞ்சம் தரணும்னு அவசியமே கிடையாது. ஒருவேளை அவங்க லஞ்சம் கேட்டா அந்த நேரத்துல நீங்க வீடியோ எடுத்து ஆதாரத்துடன் தமிழக அரசு கிட்ட நீங்க ஒப்படைச்சீங்கன்னா உங்களுக்கு 1,00,000 ரூபாய் வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம லஞ்சம் வாங்கின அதிகாரி மீது தக்க நடவடிக்கையுமே வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்ப அரசு அலுவலகங்கள்ல நிறைய இடத்துல லஞ்சம் வாங்குறதே கிடையாது. முன்னாடி போனா இதை பண்றதுக்கு 200 ரூபாய் வேணும், 300 ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஃப்ரீயாவே பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல மாற்றம் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீடியோ போடுறதையும் நம்ம பார்த்துட்டு தான் வந்து இருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நிறைய மலை கிராமங்கள்ல பஸ் வசதியே இன்னுமே இல்லாம இருக்கு. ஏன்னா சமீபத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த தேனி மாவட்டத்துல ஒரு பகுதியில நாங்க கிட்டத்தட்ட அதாவது பேருந்து எப்ப ஆரம்பிச்சதோ அந்த காலகட்டத்தில இருந்தே எங்க பகுதிக்கு வந்து பேருந்து கிடையாது. குழந்தைங்கலாம் வந்து 5-6 கிலோமீட்டர் தாண்டி போய் தான் நடந்து படிச்சுட்டு வராங்க. இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறமும் எங்க பகுதிகளில் வந்து பேருந்து கிடையாது. முதலமைச்சர் அவர்கள் தயவு செஞ்சு இது கவனிச்சு எங்களுக்கு பேருந்து வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையெல்லாம் வச்சிருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு தமிழக அரசு அந்த பகுதியில் பேருந்தை இயக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதி மக்கள் அவ்வளோ சந்தோஷமா வந்து ஆரத்தி எடுத்து அந்த பேருந்தை வரவேற்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஏன்னா இவ்வளோ வருஷமா அதிமுக திமுக கிட்டத்தட்ட 60-70 வருஷமா ஆண்டாங்க. இந்த ஒரு அடிப்படை வசதியை கூட வந்து இந்த மலைவாழ் மக்களுக்கெல்லாம் செய்யாம இருந்திருக்காங்க. இது வந்து அந்த மக்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதாரண ஒரு பேருந்து வசதி ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு கனவாவே இருந்திருக்கு. ஸோ இதை வந்து அவங்க நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அப்போ இது சாதனை தானே நம்ம சொல்லணும். ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து நேத்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வந்து ஃபண்ட் கல்ச்சரே கிடையாது அப்படின்னு சொல்லி இருந்தாரு. இந்த ஃபண்ட் கல்ச்சர்னா என்ன அப்படின்னா, இப்போ அரசு ஒப்பந்தங்கள் வந்து பெறணும் அப்படின்னா கட்சி நிதியோ இல்லைன்னா முதலமைச்சர் நிதியோ நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கும். இனி இந்த மாதிரி நம்ம வந்து லஞ்சம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. இதுல நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லஞ்சம் வாங்காததுனால நிறைய நிறுவனங்கள் வந்து முதலீடு செய்யறதுக்காக வருவாங்க. இப்போ நெடுஞ்சாலை துறையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மேம்பாலம் பாலம் கட்டுவதற்கெல்லாம் லஞ்சம் நம்ம கொடுக்கலன்னா நமக்கு தரமான மேம்பாலம் தரமான சாலையெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு வழிவகையாக தான் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2 லட்சம் கோடி வந்து முதலீடை ஈர்க்கிறதுக்காக தமிழகம் தயாரா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஆட்சிக்கு வந்து சில நாட்கள்லயே 717 மதுக்கடைகளை தமிழக அரசு மூடியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மட்டும் மூடலையா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஏன்னா கடந்த ஆட்சியிலும் 500 கடைகள் வந்து மூடப்பட்டது. அதுவும் சரியா சேலாகாத கடைகளை தேர்ந்தெடுத்து ஒரு கண் துடைப்புக்காக தான் வந்து மூடியிருந்தாங்க. ஆனா இந்த அரசு முக்கியமான பகுதிகளில் அதாவது பள்ளிக்கூடங்கள் காலேஜ் அப்புறம் வழிபாட்டு தலங்கள் இந்த மாதிரியான பகுதிகளில் தேடி பெண்களுடைய பாதுகாப்புக்காகவே வந்து மூடப்பட்டிருக்கு. இது அவங்க மூடின மாதிரி சேல் ஆகாத கடையெல்லாம் கிடையாது. பல மடங்கு வருமானம் வரக்கூடிய கடைகளை மக்களோட நலனுக்காகவே வந்து மூடியிருக்காங்க. இந்த மதுக்கடையில இன்னும் சில மாற்றங்களும் கொண்டு வரப்பட்டிருக்கு. டிஜிட்டல் பே முறை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது டைரக்டா மதுக்கடையில வரக்கூடிய வருமானம் எல்லாமே அரசுடைய கஜானாவுக்கு டைரக்டா போற மாதிரி இந்த ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா மதுக்கடைகள்லுமே நிறைய ஊழல்லாம் நடந்ததா கடந்த ஆட்சியில நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதுக்குமே வந்து தமிழக அரசு ஒரு செக் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான சாதனைகளை தமிழக வெற்றி கழகம் பண்ணிட்டு தான் வராங்க. அவங்க மீது பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலுமே இந்த திட்டங்கள்லாம் வரவேற்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லி மக்களுமே கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த திட்டங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.